சட்டுப்பட்டு சமையல் இன்னைக்கு குயிக்கான ரெசிபி நீங்க கத்துக்க போற அந்த ஒரு அருமையான டிஷ் சொல்லி தர போறது யாரு? அம்மா வணக்கம், உங்க பேரு? சுஜாதா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். சூப்பர். எங்களுக்கா என்ன செஞ்சு காமிக்க போறீங்க? நியூட்ரிஷனல் பால். நியூட்ரிஷனல் பாலா? இத சாப்பிட்டோனே எனக்கு சக்தி வந்துருமா? ஆமாங்க சார். பெரியவங்கல இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்கும் இது எனர்ஜெட்டிக் ஃபுட். இங்க இருந்து இந்த மரம் ஏறிடுமா? கண்டிப்பா கண்டிப்பா. சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த நியூட்ரிஷனல் பாலுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அவங்களும் மடமடன்னு கத்துப்பாங்க. ஓகேங்க. என்னென்னலாம் தேவை? இட்லி மாவு, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, முந்திரி, கொத்தமல்லி, எண்ணெய், கடுகு, சீரகம். அவ்வளவுதானா? சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? எண்ணெய் காய வச்சுட்டு மாவு ரெடி பண்ணுங்க. எண்ணெய் ஒரு பக்கம் காய வச்சுட்டு அப்படியே மாவு ரெடி பண்ணுங்க. அதாவது இந்த பால் செய்யறதுக்கு. ஓகே, சூப்பர். இது போதுமா இந்த பாத்திரம்? போதுங்க. சரி, நீங்க எண்ணெய் காய வச்சுக்கோங்க. ஓகே, எண்ணெய் காய வச்சாச்சு நீங்க சொன்ன மாதிரியே. அடுத்து மாவு. ஓகேவா? ஓகே. இட்லி மாவா ஃபர்ஸ்ட்? இட்லி மாவு. அடுத்து கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கேரட்டா? பீன்ஸ். இந்த பீன்ஸ் கேரட்லாம் பச்சையாவே போட்டுடலாமா? பச்சையாவே போட்டாலே வேகுது. ஓஹோ. உருளைக்கிழங்கு. சரி. இப்போ எனக்கு என்ன டவுட் திடீர்னு வந்துருச்சுன்னா, இப்போ இந்த மாவெல்லாம் பிசைஞ்சிட்டு ஒரு கரண்டில இட்லி பண்ணல இட்லி ஊத்துற மாதிரி ஊத்தி வெந்து சாப்பிட்டா அது எப்படி இருக்கும்? அது குழி பணியார மாதிரி இருக்கும் சார். இப்படி டீப் ஃப்ரை பண்ணா போண்டா தான் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு. இது ரொம்ப இஷ்டப்படுவாங்க. ஓகே டன். சோ உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட் போட்டாச்சு. அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய். பச்சை மிளகாய். சரி, ஆல்மோஸ்ட் எல்லாம் போட்டீங்கன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது சேர்க்க வேண்டியது இருக்கா? இதெல்லாம் கடுகு போடணும். கடுகு தாளிச்சு போடணும். கடுகு தாளிச்சு. எண்ணெய் ஊத்தவா? கடுகு, சீரகம். என்ன காய வேணாமா? சரியாயிடும். அது கடுகு இது ஆகிறதுக்குள்ள எண்ணெய் போட்டா சரியாயிடும். சூப்பர், ஃபாஸ்டா செய்றீங்களா? கருவேப்பிலை. கடுகு பொரிஞ்ச உடனே இல்ல உடனே போடலாமா? கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ள பொரிஞ்சிடும், போட்டுருவாங்க. சரி, ஓகே. வீட்லயே இதே மாதிரி தானே சமையல் ஃபாஸ்டா செய்றீங்களா? ஆமாங்க சார். கண்டிப்பா. காலைல எத்தனை மணிக்கு எந்திருப்பீங்க? மார்னிங் ஒரு 6 o'clock. குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள ரெடி பண்ண 7:30க்கு எழுப்பணும். அதுக்குள்ள சமையல் ஆயிடும் வீட்ல. அதெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் அவங்கள ரெடி பண்றது. 7:30க்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிஞ்சிடும். அப்படி போடுங்க. ஓகே. கொத்தமல்லி இப்ப போடணுமா? கொத்தமல்லி ஃபைனல். சரி, அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதாவது இந்த போண்டா உருட்டுற பதத்துக்கு இதை பிசைஞ்சுக்கணுமா? ஆமாங்க சார். ஸோ இட்லி மாவு உங்க வீட்டுல நிறைய அரைச்சிட்டீங்க அப்படின்னா கூட இந்த டிஷ்ஷை நீங்க யூஸ் பண்ணி இட்லி மாவு காலி பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இட்லியே சாப்பிட்டு போர் அடிக்குது, தினமும் உங்க அம்மா இட்லியே செஞ்சு போர் அடிக்கிறாங்க அப்படின்னா அம்மா இட்லி மாவு வச்சு இந்த நியூட்ரிஷன் பால் செஞ்சு கொடுங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஸோ கரெக்டா நான் சொல்லலாம்? கரெக்டாங்க சார். கண்டிப்பா செய்யலாம். திடீர்னு கெஸ்ட் வந்துட்டா கூட ஈஸியா பண்ணி கொடுக்கலாம். ஆமா, இட்லி மாவு ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து பண்ணி கொடுத்துலாம். சூப்பர், ஓகே. என்ன காஞ்சிருச்சா? இன்னும் ஒரு செகண்ட் காயிடும். சரி, எனக்கு இந்த முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கீங்களா? ஃபைனலா டெக்கரேட் பண்ண பால்ஸ்ல டெக்கரேட் பண்ண கொத்தமல்லி. ஓ சரி, இதோட போட தேவையில்லை. சரி சரி. என்ன காஞ்ச பிறகு இதை போட்டு எடுத்து முந்திரி பருப்பையும் கொத்தமல்லியும் தூவி கையில கொடுத்தீங்கன்னா சாப்பிடலாம். கண்டிப்பா. சரி, ஓகே. கண்டிப்பா இது இன்ட்ரெஸ்டிங்கான சட்டுப்பட்டு சமையல் தான். குயிக்கா கூடிய ஒரு ரெசிபி இது. இப்போ என்ன ரெடி ஆயிடுச்சு, நம்ம போண்டா போட்டுடலாம். சரி. இதுக்கு சைடு டிஷ் என்ன தொட்டு சாப்பிடலாம்? சைட் டிஷ் வந்து சட்னி நல்லா இருக்கும் சார் இதுக்கு. சரி. உடைச்ச கடலை கொஞ்சம், கொஞ்சம் காஞ்ச மிளகா, ஒரே ஒரு வெங்காயம் போட்டு சட்னி செஞ்சோம்னா இதுக்கு நல்லா இருக்கும். 2 வெங்காயம் போட்டா நல்லா இருக்காதா?
இல்ல கொஞ்சமா வெங்காயம் போடுறதுக்காக ஒரே ஒரு வெங்காயம் சொன்னேன் நான். சரி ஓகே. நம்ம நிறைய செஞ்சோம்னா 2 வெங்காயம் போடுவோம். சரி ஓகே. இந்த சட்னி நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சூப்பருங்க. சட்னியே சேர்த்து சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இன்னுமே இந்த இட்லி மாவு உங்களுக்கு கண்ணில் பட்டாலே இந்த நியூட்ரிஷன் பால் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். இது போண்டா அப்படின்னு சொல்றத விட உண்மையாலுமே நியூட்ரிஷன் பால் தான். ஏன்னா பச்சாவே வந்து இந்த கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டிருக்காங்க. அதனால வந்து டேரக்டா சத்து போகும். இன்னும் அவங்க சொன்ன மாதிரி அதை இட்லி பானில் வச்சு அவிச்சு எடுத்தீங்கன்னா அது வந்து பணியார மாதிரி ஆகும். அப்படின்றனால தான் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்னா எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கிறோம். ஈவன் நல்லெண்ணெயில கூட பொரிச்சு எடுக்கலாம்ல. செய்யலாங்க சார், உடம்புக்கு நல்லது. கரெக்ட். ஸோ டேஸ்ட்டும் இன்னும் அதிகமா இருக்கும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரீஃபைண்ட் ஆயில் எல்லாமே. ஸோ சுட சுட இந்த போண்டா இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல என் கையில வரப்போகுது. ரெடி ஆயிடுச்சா? இப்போ ரெடிங்க சார். ரெடி. இது மேல கொத்தமல்லி, முந்திரி போட்டு டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான். சரி, நான் பண்ணட்டுமா நீங்க பண்றீங்களா? பண்ணலாங்க சார், நீங்க கொடுத்தா. ஓகே. அப்புறம் கொத்தமல்லியா? ஆமா. டேஸ்ட் பண்ணி பாருங்க. நிச்சயமா சாப்பிட்டுட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன். கண்டிப்பா. தேங்க்யூ மேடம். என்னங்க நியூட்ரிஷன் பால் எப்படி செய்யறதுன்றதை யோசிச்சீங்களா? உங்களுக்காகவே ரீக்கா. நியூட்ரிஷன் பால் செய்யறதுக்கு அடுப்புல கடாயில எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. இந்த எண்ணெய் காஞ்சிட்டு இருக்க டைம்ல இட்லி மாவு ஒரு கப் எடுத்துட்டு அந்த இட்லி மாவுல கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு ஜீரகம், கடுகு, கருவேப்பிலை இது அடுப்புல எண்ணெயை காய வச்சு நல்லா தாளிச்ச இந்த ஜீரகம், கடுகு, கருவேப்பிலைய பிசைஞ்சிட்டு இருக்க மாவோட மிக்ஸ் பண்ணி நல்லா சின்ன சின்ன உருண்டைகளா பிடிக்கிற அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சு கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளா போட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான நியூட்ரிஷன் பால் ரெடி.